தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் இன்றைக்கு ஒரு முற்றிலும் மாறுபாடான, அதாவது எரிதனல் நடைமுறைக்கு சற்று வேறுபாடான ஒரு நிகழ்வாக அமைகிறது. எனக்கு அடுத்த தலைமுறையாக தமிழ் தேசிய களத்தில் களமாடி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு மகள் குயிலி நாச்சியார் அவர்கள் உள்ளூர் தமிழர் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் நேற்றைய தமிழ் தேசிய களம் எப்படி, இன்றைய தமிழ் தேசிய களம் எவ்வாறு, நாளைய தமிழ் தேசிய களத்தின் இலக்கு என்ன என்பது குறித்து நம்முடைய உலகத் தாய் தமிழ் உறவுகளோடு கலந்து பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். அன்பு மகளுக்கு என்னுடைய இருக்கையை தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று உலகத் தமிழர்கள் அனைவரையும் எரிதனல் வாயிலாக சந்தித்து பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டத்தில் தமிழர் நிலம், தமிழர் இனம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பெரும் சிக்கல் ஆரிய திராவிட பேய்களிடமிருந்து எவ்வாறு தமிழ் தேசிய விடுதலையை எதிர்கொள்வது. நேற்றைய தமிழ் தேசிய அரசியல் களம் எவ்வாறானது என்றால், தமிழ் தேசிய நீரோட்டம் நெடுங்காலமாக இந்த நிலத்தில் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது தணலாக. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் தேசியம் எழும்போதும் அது ஆளும் வர்க்கத்தின், தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வர்க்கத்தின் திட்டமிட்ட வேலைப்பாட்டினால் முடக்கத்தை சந்தித்து வருகின்றது. அதற்கிணங்க இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடிய, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்களும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு முரண்களை கூட விட்டு கொடுக்க முடியாமல், கொள்கை முரணை தவிர அனைத்திலும் சமரசம் செய்து கொண்டு நம் தேசிய விடுதலையை முன்னெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் சிதறுண்டு கிடக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் 2009 ஈழ இன அழிப்புக்கு பின் தமிழர் தேசிய நிலத்தில் பெரும் புரட்சி ஏற்பட்டது. தழல் ஈகி முத்துக்குமாருடைய உயிர் கொடை இந்த நிலத்தில் மிகப்பெரிய தமிழர் தேசிய நெருப்பை பற்ற வைத்தது. பற்றி எரிந்த அந்த தழலுக்கு நடுவே தமிழ் தேசியம் எனும் மாபெரும் வேள்வி இந்த நிலத்தில் உருவானது. ஆனால் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசியத்தின் இலக்கை சரியாக புரிந்து கொண்டார்களா? தமிழ் தேசியத்தை உயிருக்கு உயிராக நேசித்து நின்ற தமிழர்களை சரியாக வகைப்படுத்தி வெளிப்படுத்தினார்களா என்ற கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். நாம் எதிரிகளாய் பார்க்க வேண்டிய ஆரிய திராவிடத்தை நட்பு கரம் கொண்டு ஆறத் தழுவியதின் விளைவு இன்று தமிழ் தேசிய களம் மடை மாற்றப்பட்டு நிற்கிறது. நமக்கு இங்கே ஒரு எதிரி அல்ல, இங்கே பல்வேறு எதிரிகள். இந்திய ஒன்றியத்தின் அடிமட்டத்தில் வாழும் நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சுயாட்சி கொண்ட ஒரு மாநிலமாக இந்த நிலத்தில் தமிழர் தேசியம் ஏன் தேவை என்பது இந்திய ஒன்றிய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதியாமல் மாநில சுயாட்சி அதிகாரத்தை கிடப்பில் போட்டுவிட்டது. இங்கே ஆளும் ஆட்சியாளர்களும் தங்களுக்கான பொருளாதார மேம்பாடு, தங்களுடைய அரசியல் வாழ்விற்காக திறத்தோடு தீரத்தோடு மாநில சுயாட்சி கோரி ஒருபோதும் ஒன்றிய அரசிடம் போர் புரியவில்லை. எழுதினார்கள், தொடர்ச்சியாக கடிதம் மட்டுமே எழுதினார்கள். இறுதியில் தமிழர்கள் விழித்து கொண்டார்கள். அந்த விழிப்பு இங்கே என்னவாயிற்று? இன்று தமிழ் தேசிய களத்தில் ஒன்று திரண்ட ஒரு பெரும் படையாய் நின்ற தமிழ் தேசியர்கள் சரியாக வகைப்படுத்த தெரியாத காரணத்தினால் சிதறுண்டு நிற்கின்றார்கள். தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அமைப்புகளாய் நிற்பதன் காரணம் என்ன? தமிழர், தமிழர் அரசு, தமிழர் நாடு என்ற ஒரே இலக்கோடு அனைவரும் பயணித்தோமே ஆனால் மட்டுமே இங்கு தமிழர் தேசியத்தை அமைக்க முடியும். ஆளுக்கு ஒரு புறமாக சிதறுண்டு நிற்பது
சாதாரணமாக 3ஆம் வகுப்பு நாம் படிக்கும்போது நமக்கு ஒற்றுமை பற்றிய ஒரு கருத்தாக்கத்திற்காக நமது ஆசிரியர் பெருமக்கள் சொல்லித்தந்த சிறிய கதை என்ன? ஒரு காட்டில் 4 பசுக்கள் இருந்தது. அந்த பசுக்கள் எப்போதும் ஒன்றாகவே சாப்பிட சென்றது மேய்ச்சலுக்கு. அப்போ அந்த காட்டில் இருந்த ஒரு சிங்கம் அந்த பசுக்களை நீண்ட நெடிய காலமாக உற்று நோக்கி கொண்டிருந்தது. தனக்கு உணவாக கொள்ள முடியவில்லை என்ற பெரும் நோக்கத்தோடு இவற்றை அடித்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரே ஒரு கொள்கையோடு அந்த சிங்கம் அங்கே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்த 4 மாடுகளும் தங்களுக்குள்ள சின்ன சின்ன முரண்களுக்காக பிரிந்து விட்டன. அந்த 4 மாடுகளும் பிரிந்த போது சிங்கத்திற்கு தினம் ஒன்றாக கொன்று தன் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அந்த மாடுகள் அந்த சிங்கத்துக்கு வழங்கின. நாம் ஒன்றாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நமது இளம் வயதிலேயே இன்னும் பல கதைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது போலவே தமிழ் தேசிய களத்திற்கு இங்கு ஒரு எதிரி கிடையாது. இங்கே நமக்கு 2 எதிரிகள் இருக்கின்றன. ஆரியம் நம்முடைய ஆதி எதிரி, முதல் எதிரி, 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு எதிரி. இன்னும் உயிரோடும் உயிர்ப்போடும் நம்முடன் நமக்கு மேலே நின்று நம்மை அதிகாரம் செலுத்தும் எதிரியாக ஆரியம் உள்ளது. அந்த ஆரியம் தமிழ் தேசியம் எழும்பிவிடக்கூடாது என்பதற்காக மொழிப்போர் ஈகர், மொழிக்காக தமிழன் போரிட்டு தன் போராட்ட குணத்தினால் தன் மொழியை காப்பாற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி 520 பேர் தன் ஈக உயிரை, தன் இன்னுயிரை, ஈகத்தை கொடுத்த போது இந்த நிலத்தில் ஆரியம் தன் முகத்தை வேறும் விதமாக மாற்றியது. அதன் வெளிப்பாடுதான் இன்றைய திராவிடம். ஆரியம் வேறு, திராவிடம் வேறு அல்ல. திராவிட தேசியத்தை நேசிப்பவர்கள் சொல்வது, அன்றைய காலகட்டத்தில் ஆரியத்தின் வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிராக இங்குள்ளவர்களை ஒன்று கூட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் திராவிடம் என்று. ஆனால் இங்கே ஆரியத்திற்கு நேர் எதிராக நிற்கக்கூடியது ஒன்று தமிழர் வாழ்வியல், தமிழர் வரலாறு மட்டுமே. எனவே ஆரிய தேசியம் எனும் இந்திய தேசியத்தின் எதிரே நிற்கக்கூடியது தமிழ் தேசியம். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் தேசியம் எழும்போதும் ஆரியமும் திராவிடமும் கூட்டு களவாணித்தனம் பண்ணி அந்த தமிழ் தேசியத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த வகையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் சிறு சிறு குழுக்களாக நாம் இன்று பிரிந்து நிற்கின்றோம். பெரும்பான்மை தமிழர்களை கொண்ட ஒரு அமைப்பு மற்ற எந்த அமைப்பையும் துணைக்கு சேர்க்காமல் திராவிட கூட்டணி போன்று தமிழ் தேசிய கூட்டணி அமைய இங்க வாய்ப்பே இல்லை. தேர்தலை சந்திக்காதவர்கள் மட்டுமே அந்த கூட்டணியில், தமிழ் தேசிய கூட்டணியில் அங்க வகிக்க முடிகிறது என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குவதற்கு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தலைவர்கள் பலரை, தமிழர் தலைமைகளை ஒருங்கிணைத்து முப்பந்தல் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அன்று முப்பந்தல் இசக்கியம்மன் கோயிலில் நாங்கள் ஒன்று கூடி ஒரு தமிழர் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினோம். அதற்கான கொள்கைகளை முடிவு செய்தோம். அந்த கொள்கைகளின் அடிப்படையில் இங்கே சிதறண்டு கிடக்கக்கூடிய தமிழர் தலைமைகளை ஒன்று கூட்டி ஒரே அணிக்குள் கொண்டு வந்து ஆரிய திராவிட சாதிய கூறுகளற்ற, மத கூறுகளற்ற தமிழர் விடுதலை, தமிழர் நாடு, தமிழர் தேசியம் என்ற ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணைத்தோம். அன்று மார்சல் நேசமணி ஐயாவின் நினைவிடத்தில் தமிழ்நாட்டு கொடியை அடையாளப்படுத்தியதற்காக அண்ணன் உதயகுமார் மீது வழக்குகள் பாய்ந்தன. அதற்கு பின்பு அந்த முன்னெடுப்பு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு விட்டது. எனவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய எனதருமை அண்ணன் தம்பிகளுக்கு, உறவுகளுக்கு குயிலி நாச்சியாரின் ஒற்றை வேண்டுகோள், இன்று ஆரியத்தின் கட்டமைப்பு சினிமா துறையில் இருந்து தமிழர் என்று நீங்கள் உங்கள் வாய்ச்சொல்லால் விளம்பரம் ஏற்படுத்தி கொடுத்த தமிழருக்கென்று என்ன அடையாளம் என்று உங்களுக்கு சொல்ல தெரியாத போது ஒருவனை தமிழன் என்று அடையாளப்படுத்தி மிகப்பெரிய பிம்பமாக அவனை வளர்த்து வைத்திருக்கின்றீர்கள். எனவே எனதருமை தமிழ் சொந்தங்களே, எனதருமை தமிழ் தேசிய ஆளுமைகளே, எனதருமை தமிழர் தேசியத்தின் ஆளுமைகளே, ஒன்று திரண்டு நாம் அனைவரும் ஒரே புள்ளியில் அவரவர் திறனுக்கேற்ற போரை நாம் புரிவோம். தமிழர் தேசியத்தை ஒருங்கிணைத்து ஒரே புள்ளியில் ஒருங்கிணைவோம் என்பதை
உங்களுக்கெல்லாம் சொல்லி சரியான தமிழர் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அது ஒன்று மட்டுமே இந்த இனத்தின் விடுதலைக்கான விடிவெள்ளி என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடமெல்லாம் இருந்து விடைபெறுகின்றேன். சிந்தியுங்கள் தமிழர்களே, ஒன்று கூடுங்கள், ஒன்று கூடுவோம், வென்றெடுப்போம் ஆரிய திராவிட கள்ள கூட்டணியை. நன்றி.